நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். 4 நிலைப்பாட்டை சொல்லிட்டான். என்ன? ஓர் அடிமை விடுவித்து கொடுங்க, பசித்திருக்கு நாளில் உணவளிங்க, ஓர் அனாதைக்கு நீங்கள் கொடுங்க, இன்னும் ஏழையாக இருப்பவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. என்ன இது? அற்பம். நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ, எதை நீங்கள் உடுக்கிறீங்களோ, எந்த தேவையெல்லாம் உங்களுக்கு நிறைவேறி கொண்டிருக்குதோ அது ஒரு மனிதனுக்கு நிறைவேறாமல் இருக்குது. அதை நீங்கள் கொடுங்கள். நீங்கள் அகாபாவை கடந்து விடலாம். மழை போடு இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட நீங்கள் கடந்து விடலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அல்லது பசியின் கொடுமையில் வாழும் ஏழைக்கும், அவ்வளோ மக்கள் இருக்காங்க, ரேஷனில் அவ்வளோ பொருள் கிடைக்குது, இருந்த போது ரேஷன் எவ்வளோ கொடுப்பாங்க? 10 கிலோ அரிசி கொடுப்பாங்க. ஒரு 5 பிள்ளைகளை வைத்திருக்கிறான், ஒரு 7 பிள்ளைகளை வைத்திருக்கிறான், 3 பிள்ளைகளை வைத்திருக்கிறான். அவனால் முடியாது, இயலாமை, சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய அறிவும் இல்லை, பொருளை திரட்டி கொடுக்கக்கூடிய அறிவும் இல்லை. நமக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? எப்படி பொருளை திரட்டிக்கலாம்னு உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் செய்கிற தொழில் தான் இன்னொரு ஆள் செஞ்சால் வெற்றி பெற முடியல. உங்களுக்கு இறைவன் ஒரு அருளை கொடுத்துருக்கிறான். காரணம், உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது நம்மளுக்கு தெரியல. செல்வந்தா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்மளிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியல. இறைவன்